அந்த சர்வதேச விழால நான் வந்து எனக்கு ரொம்ப இதுக்கு வந்து சிறப்பு விருந்தினனா வந்தது எனக்கு என்னவோ ஒரு மனசு உறுத்துது. நாங்க அடுத்த சர்வதேச நாடகத்துல வந்து நான் நடிக்கவே செய்யறேன், ஒரு நாடகத்தோட வரேன்னு சொன்னேன். இப்படி ஆர்வப்பட்டு எல்லா இடத்துலயும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா பண்ணதில்லை. அப்புறம் அரியநாயகம் ஐயா வந்து திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்தினோடனே உங்களுடைய நாடகம் என்ன வந்தது, எனக்கு என்ன பிரச்சனைன்னா எனக்கு ரிஹர்சல் போக முடியாது மற்ற நடிகர்களோட, நான் வந்து சோலோ தான் பண்ண முடியும். அதுக்கு கடைசியில வைக்கம் முகமது பஷீருடைய நீல வெளிச்சம் என்ற ஒரு சிறுகதையை தேர்ந்தெடுத்து அதை வந்து நாடகமா பண்ணினேன். ஆனா உடம்பு காலெல்லாம் வீங்கி உடம்பு சரியில்லாம அது 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 என்னுடைய விஷயம். அது அப்புறம் அந்த நாடகம் வந்தது. எனக்கு இவங்கெல்லாம் வந்து எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த, இவ்வளவு பெரிய கல்லூரி, இந்த நாடக விழாக்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி நடத்துறீங்கன்றதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு